வணக்கம். தினகரனின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பொருட்களின் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். ஜனவரி முதல் மீண்டும் வாகன இறக்குமதி. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் 19 வயது யுவதி பரிதாபமாக உயிரிழப்பு. பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஜூலி சங்க். பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அனுர எடுக்கப் போகும் நடவடிக்கை. லங்கா சதோசா நிறுவனத்தின் புதிய தலைவர் நியமிப்பு. வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் திகதி அறிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் சர்ச்சை எழுந்துள்ள குற்றச்சாட்டு. பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் களமிறங்குகிறது சுதந்திர கட்சி நிமல் அணி. நாட்டில் எதிர்வரும் 2 வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ளமையினால் அதன் பலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான வேலைத்திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக பிரதமர் ஹருணி அமரசூரியவினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கான நிதியை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பான பரிந்துரைகளையும் மத்திய வங்கி வழங்கியுள்ளதாகவும் இந்திகா சம்பத் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உண்ணி காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட யுவதியொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளம் யுவதியே உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. காய்ச்சல் காரணமாக யுவதி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் உண்ணி காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்தமை வைத்தியசாலையில் இனங்காணப்பட்டது. இதனையடுத்து 10 நாட்களாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்க் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமைதியான மற்றும் ஜனநாயக தேர்தலை நடாத்தி சுமூகமான ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்ததற்காக இலங்கையை பாராட்டுவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த அமெரிக்கா தொடர்ந்தும் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் கல்வி, பெண்களை வலுவூட்டுதல், சிறுவர் சுகாதாரம், சுதேசவாசி களுக்கான பன்மொழி மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் குறித்தும் வீடு மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டன. முதலீட்டை ஈர்ப்பதற்காக இலங்கையின் பொருளாதார வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் வினைத்திறனை மேம்படுத்த வரி சேகரிப்பு முறைகளை சீரமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் மேற்கொள்வதே எமது தீர்மானம். பொது தேர்தலின் பின்னர் அது தொடர்பான உரிய மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் நாராயண்பேட்டையில் அமைந்திருக்கும் ராமண்ய பீடத்திற்கு சென்று இலங்கை ராமண்ய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வன மகுலவே விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அனுரநாயக்க தேரர்கள் பதிவாளர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இதன்போது கலந்திருந்ததோடு அவர்கள் சித்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கியிருந்தனர். இதனையடுத்து ஜனாதிபதி தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகள் குறித்து மகா சங்கத்தினருக்கு எடுத்துக் கூறும் வகையில் சிறிது நேரம் கலந்துரையாடியுள்ளார். தூதுவர்களை நியமிக்கும் போது கற்ற அறிவார்ந்த வெளிநாடுகளின் இந்நாட்டு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பொருத்தமானவர்களை நியமிக்குமாறும், ஆளுநர்களை நியமிக்கும் போது அரசியல் நோக்கங்களுக்காக அன்றி பொருத்தமானவர்களை நியமிக்குமாறு மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டனர். அதேபோல் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பதவிக்கு பொருத்தமானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டவாறு தீர்மானங்களை எடுப்பதே எமது நோக்கமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உரிய மறுசீரமைப்புகளை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் கூறியுள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் மீது வைத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மகா சங்கத்தினர் ஆசி என்றும் ஜனாதிபதிக்கு கிட்டும் என வன மகுளவெவ விமலநாயக்க தேரர் இதன்போது தெரிவித்துள்ளார். லங்க சதோச நிறுவனத்தின் புதிய தலைவராக கலாநிதி சமித்த பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். வர்த்தக வாணிகத்துறை, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவினால் இந்த தீர்மானம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணிகளுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் வைத்து தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன் பிரகாரம் எதிர்வரும் 27ஆம் திகதி பொது தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் விநியோக பணியை முன்னெடுக்க தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நாடெங்கிலும் உள்ள 22 மாவட்டங்களில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அன்றைய தினம் தங்கள் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் தங்கள் பிரதேச தபால் நிலையங்களுக்கு நேரில் சமூகம் அளித்து தங்களுக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் கசிந்தமை தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் முழுமையடையவில்லை என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. இதன்படி பிரச்சினை தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் முறைப்பாடு அளித்த பெற்றோரிடம் முறையாக ஆதாரங்கள் பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் ஒப்புக்கொண்டுள்ளனர். அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அறிக்கை கிடைக்கும் வரை புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் விவகாரம் தொடர்பில் எந்தவித தீர்மானமும் எடுக்க வேண்டாம் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு கல்வி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளது. மேலும் புலமை பரிசில் பரீட்சையில் வினாக்கள் வெளியான விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்கு கல்வி அமைச்சு மற்றொரு குழுவினை நியமித்துள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் திலக ஜெயசுந்தரவினால் கல்வி அமைச்சர் ஹருணி அமரசூரியவின் ஆலோசனையின் பேரில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீ பால டி சில்வா அணி எதிர்வரும் பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணியில் போட்டியிட தீர்மானித்துள்ளது. கட்சியின் அரசியல் குழு மற்றும் மத்திய செயற்குழுவின் கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீ பால டி சில்வா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எவ்வாறாயினும் இக்கூட்டணியின் கீழ் போட்டியிடும் இந்த முடிவு இந்த தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியுடன் புதிய சின்னத்தில் போட்டியிடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கூட்டணியின் கீழ் போட்டியிடுவதற்கு தமது கட்சி எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் டி சில்வா அணி அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொருட்களின் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். ஜனவரி முதல் மீண்டும் வாகன இறக்குமதி. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் 19 வயது யுவதி பரிதாபமாக உயிரிழப்பு. பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஜூலி சங். பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அனுர எடுக்கப் போகும் நடவடிக்கை. லங்கா சதோச நிறுவனத்தின் புதிய தலைவர் நியமிப்பு. வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் திகதி அறிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் சர்ச்சை எழுந்துள்ள குற்றச்சாட்டு. பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் களமிறங்குகிறது சுதந்திர கட்சி நிமல் அணி.